மத்திய அரசு கொண்டு வர திட்டமிட்டுள்ள வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 விவகாரத்தில் கிறிஸ்துவ மத அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான வெற்றி கிடைத்துள்ளது. இந்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் அல்லது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு இதனை தற்போது ஜேசிபி குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பியுள்ளது. அரசின் இந்த முடிவை சிறுபான்மையினருக்கான கூட்டு நடவடிக்கை குழு மற்றும் பல்வேறு தேவாலய அமைப்புகள் ஒரு நேர்மறையான நகர்வு என்று வரவேற்றுள்ளன. இந்த குழுவின் தலைவரும் திமுக எம்பியுமான பி. வில்சன் இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் இந்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்த திமுக தலைவர் மு. ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அரசு இந்த மசோதாவை முழுமையாக திரும்பப் பெறவிட்டாலும் அதனை ஒரு நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக்கு அனுப்பியது ஒரு நல்ல தொடக்கம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் மசோதாவின் ஒவ்வொரு விதியையும் மிக துல்லியமாக ஆய்வு செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அவர் கூறினார். ஏன் இந்த மசோதா இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது? இந்த மசோதாவின் சில கடுமையான விதிகள் அமலுக்கு வந்தால் வெளிநாடுகளில் இருந்து நிதியுதவி பெறும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற தொண்டு நிறுவனங்கள் பெரும் பாதிப்பை சந்திக்கும். அரசு வழங்க முடியாத பல பொது சேவைகளை இத்தகைய தொண்டு நிறுவனங்கள் தான் செய்து வருகின்றன. எனவே அரசின் நிதி நிர்வாக அதிகாரத்திற்கும் சிறுபான்மையினரின் உரிமைகளுக்கும் இடையே ஒரு சரியான சமநிலையை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என வில்சன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் 1.9 கோடி கிறிஸ்துவ மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய தேவாலயங்கள் கவுன்சில் சார்பிலும் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மசோதாவில் உள்ள சட்டப்பூர்வமான மற்றும் நடைமுறை சிக்கல்களை இந்த குழுவிடம் விரிவாக எடுத்துரைக்க தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். குளிர்கால கூட்டத்தொடரில் இதற்கான அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மத சுதந்திரம் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சி அதிகாரத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த ஆய்வுக்குழுவின் முடிவுகள் இருக்கும் என அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர்.